60 வயசு ஆயிடுச்சு, முடி கொட்டுறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்களும் இத பலமுறை கேட்டிருப்பீங்க. சில நேரம் நம்பியும் இருப்பீங்க. ஆனா இது முழுமையான உண்மையா? இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்க போறது 60 வயதுக்கு பிறகு முடி வளர்ச்சிக்கான உண்மையான அறிவியலை பத்தி தான். இப்போ உங்க உடம்புக்குள்ள நிஜமாவே என்ன நடக்குது, அதை எப்படி சயின்டிஃபிக்கா சரி செய்ய முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமாவும் தெளிவாவும் நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க இதை கண்டிப்பா ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. தினமும் காலையில சீப்ல முடிய பார்க்கும்போது ஒரு விதமான ஏமாற்றம் வரும். சரி, வயசாகுது, இது தவிர்க்க முடியாதது அப்படின்னு மனசு சொல்லும். ஆனா கொஞ்ச நேரம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. உங்களோட அதே வயசுல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு முடி இன்னும் அடர்த்தியாவும் கருமையாவும் ஆரோக்கியமாவும் இருக்கே, அது எப்படி சாத்தியம்? அப்போ வயது அப்படிங்கிறது தான் உண்மையான காரணமா, இல்ல இது உங்க உடம்புக்குள்ள ரொம்ப ஆழத்துல நடக்கிற ஒரு அமைதியான மாற்றத்தோட வார்னிங் சிக்னலா? இங்க தான் பலரும் கவனிக்க தவறிய ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. முடி கொட்டுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் பண்ற ஒரு ரொம்ப காமனான மிஸ்டேக் என்ன தெரியுமா? உடனே டிவியில பார்க்குற புதுசா ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆயில் வாங்குவோம், இல்லனா மாசத்துக்கு ஒரு ஷாம்பு மாத்துவோம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இந்த வெளிப்புற தீர்வுகள், அதாவது ஆயில், ஷாம்பு எதுவுமே உள்ளே நடக்கும் பிரச்சனையை 1% கூட சரி செய்யாது. உண்மையான வில்லன் வெளியில உங்க தலையில இல்ல, உங்க உடம்புக்கு உள்ள இருக்கான். உடம்புல நடக்கிற பயாலாஜிக்கல் மாற்றங்கள், முக்கியமா ஊட்டச்சத்து குறைபாடு தான் இதுக்கு மெயின் ரீசன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு செடி வாடுதுன்னா நம்ம இலைக்கு மேலேயே தண்ணி தெளிப்போம்? கண்டிப்பா இல்ல. வேருக்கு தான் தண்ணி ஊத்துவோம் இல்லையா? நம்ம முடியும் எக்ஸாக்டா அதே மாதிரி தான் செயல்படுது. இதை இன்னும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க இன்னைக்கு இந்த செஷன்ல 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல, முடி உதிர்வின் உண்மையான ஆழமான காரணம் என்ன? ரெண்டாவது, ஆளி விதை எனப்படும் ஃபிளாக்ஸ் சீட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மருத்துவ ரகசியம் என்ன? மூணாவது, முடியின் முழுமையான சுற்றுச்சூழல், அதாவது ஹேர் ஈகோசிஸ்டம்னா என்ன? கடைசியா, இது எப்படி ஒரு மாயாஜாலம் இல்லாம தூய்மையான அறிவியலா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சரி, முதல்ல முடி கொட்டுறதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு ரொம்ப டீப்பா பார்ப்போம். 60 வயசை தாண்டும் போது உடம்புல செல்களை புதுப்பிக்கும் வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறையுது. இது ஒரு பழைய இன்ஜின் மாதிரி ஹார்மோன்களின் செயல்பாடு ரொம்ப மெதுவா ஆரம்பிக்கும். இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான். ஆனா இதனால முடிக்கு போற சத்துக்கள் எப்படி கட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். வயசாகும்போது இரும்பு சத்து, புரதம், ஒமேகா கொழுப்பு அமிலங்கள், ஜிங்க், பயோட்டின்னு இந்த மாதிரி மிக முக்கியமான சத்துக்கள் உடம்புல ரொம்ப வேகமா குறைய தொடங்குது. இதனால உள்ள என்ன ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க முடியின் வேர்களுக்கு போக வேண்டிய சாப்பாடு டோட்டலா கட் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க முடி வேர்கள் நிஜமாவே பட்டினி கிடக்குது. அப்படி பட்டினி கிடக்கும்போது முடி ஆட்டோமேட்டிக்கா பலவீனமாகி மெலிதாகி ஒரு கட்டத்துல உயிரில்லாம கொட்டத் தொடங்குது. இதுதாங்க சயின்ஸ். இந்த இடத்துல ஒரு கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. முடி உயிரற்றதாக தோன்றினாலும் அதன் வேர்கள் உயிருடன் இருக்கின்றன. இதை நாம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். முடிக்கு உயிரில்லைன்னு நாம நினைச்சாலும் அது உங்க ரத்தத்திலிருந்து தான் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்தை உறிஞ்சு வாழுது. அந்த பிளட் கனெக்ஷன் மூலமா கிடைக்கிற சத்து கட்டாச்சுன்னா நீங்க மேல எவ்வளோ 10,000 ரூபாய் கொடுத்து சீரம் தடவினாலும் எந்த யூஸும் இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இங்க தான் ஒரு முக்கியமான சொல்யூஷனை நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் வீட்டு கிச்சன்லயும் ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஆளி விதை, அதாவது பிளாக் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், எப்படி இந்த வயதான குறைபாடுகளை மேஜிக் மாதிரி சரி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ஆளி விதை ஒரு சாதாரண விதை கிடையாது. இது ஒரு உண்மையான நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ். இதுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் லிக்னான் அப்படின்னு சொல்லப்படுற தாவரச்சத்தும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கும் லாஜிக் என்னன்னா, ஒமேகா 3 உங்க தலையின் தோலில் ஏற்படும் உலர்ச்சியையும் வீக்கத்தையும், அதாவது இன்ஃப்ளமேஷனையும் நல்லா குறைக்குது. வயசானவங்களுக்கு தலையில ரத்த ஓட்டம் குறையிறது ரொம்ப காமனான பிரச்சனை. ஆனா இந்த ஆளி விதையில் உள்ள லிக்னான்கள் ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி செயல்பட்டு செல்களை பாதுகாத்து முடி வேர்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜனையும் கரெக்டா கொண்டு போய் சேர்க்குது. இதை கேட்கும்போது சூப்பரா இருக்கே, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். பிராக்டிக்கலா இதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல ஆட் பண்றதுன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முழு விதையா அப்படியே சாப்பிட்டா அது செரிமானம் ஆகாம உடம்ப விட்டு அப்படியே வெளியேறிடும், எந்த பலனும் இருக்காது. சோ இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, லேசா மிதமா வறுத்து பொடியாக்குங்க. ஸ்டெப் 2, அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டா 1 ஸ்பூன் மட்டும் எடுங்க. ஸ்டெப் 3, இதை வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம், இல்லனா நீங்க டெய்லி சாப்பிட்ற தயிர், இட்லி மாவு இல்ல கஞ்சியில கூட கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டெய்லி ருட்டீன் இது. ஆனா இங்க தான் பலரும் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான இடம் இருக்கு. நம்ம மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா முடி வளருதுன்னா 2-3 ஸ்பூன் சாப்பிட்டா இன்னும் சீக்கிரம் முடி வளருமான்னு தோணும். ஆனா நோ வே, கண்டிப்பா அப்படி நடக்காது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. அதிகமா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு உடனே டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது செரிமான பிரச்சனைகள் தான் வருமே தவிர ஓவர் நைட்ல எல்லாம் முடி வளர்ந்துராது. போர்ஷன் கண்ட்ரோல், அதாவது அளவா எடுத்துக்கிறது இங்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, இப்போ ஒரு லெவல் மேல போய் பார்ப்போம். ஆழி விதை மட்டும் சாப்பிட்டா போதுமா? முடி கொட்டுறது நின்னுடுமா?
கண்டிப்பா பத்தாது. உங்க உடம்போட முழு ஈகோசிஸ்டம், அதாவது உயிரியல் சுற்றுச்சூழல் சரியா இல்லனா, ஆழிவித மாதிரியான ஒரு சூப்பர் ஃபுட் கூட சரியா வேலை செய்யாது. அது என்ன ஈகோசிஸ்டம்? இது ரியல் லைஃப்ல எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. தண்ணி குடிக்கலனா முடி கொட்டுமா? என்னடா இது, தண்ணிக்கும் முடிக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு தோணலாம். ஆனா லாஜிக் இருக்கு, அதான் உண்மை. உங்க உடம்புல தண்ணி குறையும் போது உடம்பு என்ன பண்ணும் தெரியுமா? அதுக்கு உயிர் வாழ என்ன முக்கியமோ அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். இருக்கிற தண்ணிய மூளை, இதயம்னு முக்கிய உறுப்புகளுக்கு தான் உடம்பு ஃபர்ஸ்ட் அனுப்பும். முடி, தோல் இதெல்லாம் பிரையாரிட்டி லிஸ்ட்ல லாஸ்ட் தான். அதனால உடம்புல நீர்ச்சத்து இல்லனா முதல்ல அடி வாங்குறது உங்க முடி தான். அது ஈஸியா உலர்ந்து பிரேக் ஆகி முறிஞ்சிடும். ஸோ இந்த முழுமையான ஈகோசிஸ்டமை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? முதல் விஷயம், தினசரி புரதம், பருப்பு, முட்டை, தயிர் இதெல்லாம் உங்க டெய்லி உணவுல கட்டாயம் இருக்கணும். ரெண்டாவது, சீரான நீரேற்றம், போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பலரும் கூட்டப்படுற இடம், கார்டிசோல் குறைப்பு. கார்டிசோல்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். வயசான காலத்துல தனிமை, கவலை, ஓவர் திங்கிங் இதனால மன அழுத்தம் வந்தா இந்த ஹார்மோன் டக்குன்னு ஏறி முடி வளர்ச்சியை டோட்டலா பிளாக் பண்ணிடும். இதை குறைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது நல்ல ஆழ்ந்த தூக்கம். நீங்க தூங்கும்போது தான் உங்க முடி வேர்கள் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்குது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 65 வயசான ஒருத்தர் முடி ரொம்ப கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணி எக்கச்சக்கமான காசு செலவு பண்ணி சீரம், ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தார். கொஞ்ச நாள் ஏதோ மாற்றம் தெரியும், அப்புறம் மறுபடியும் பழையபடி கொட்ட ஆரம்பிச்சிடும். வெளியில என்னென்னமோ அப்ளை பண்ணியும் அவருக்கு ஒரு நிரந்தரமான ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. ஆனா அவர் எப்ப தன்னோட இன்டர்னல் ரூட்டீனை, அதாவது உடம்புக்கு உள்ள போற விஷயங்களை மாத்தினாரோ அப்பதான் ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. காலையில உணவுல புரதம் சேர்த்தார், கரெக்டா ஒரு ஸ்பூன் ஆலிவ் விதை எடுத்தார், தண்ணி நிறைய குடிச்சார், ரொம்ப முக்கியமா தூக்க நேரத்தை சரி பண்ணார். ஜஸ்ட் சில வாரங்கள்ல முடி கொட்டுறது கணிசமா குறைஞ்சது, உச்சந்தலை ரொம்ப ஆரோக்கியமா மாறுச்சு. அவர் முடி வேர்களுக்கு உள்ளேந்து உயிரூட்டினார். இந்த மாதிரி உடம்புக்கு உள்ளேந்து வர மாற்றங்கள் மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இன்டர்நெட்ல, யூடியூப்ல பார்க்குற விளம்பரங்களை நம்பி ஏமாந்து போறாங்க. ஒரே வாரத்துல வழுக்கையில முடி வளரும், 3 நாள்ல ரிசல்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் சயின்ஸ் கிடையாது, அது வெறும் மார்க்கெட்டிங். இது மாயாஜாலம் அல்ல, அறிவியல். இந்த விஷயத்துல யதார்த்தமான எதிர்பார்ப்புகள், அதாவது ரியாலிட்டி என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். உண்மையான டைம்லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அந்த 7 நாள்ல முடி வளரும் கட்டுக்கதையை டோட்டலா உடைக்குது. நீங்க சரியான டயட் ஆரம்பிச்சதும் 6 நாட்கள்ல உங்க உடம்பு உள்ள இருக்கிற அழற்சியை, அதாவது இன்ஃப்ளமேஷனை பேலன்ஸ் பண்ணும். 7வது நாள்ல உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரியும், முடி கொட்டுற வேகம் கொஞ்சம் குறையும், தலையில இருக்கிற அரிப்பு, உலர்ச்சி குறையும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் அப்பாடா முடி வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல பல மாதங்கள் தொடர்ந்து நீங்க இந்த பழக்கத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் முடியோட வளர்ச்சி சுழற்சி, growth சைக்கிள் மெதுவா இம்ப்ரூவ் ஆகும். உங்க உடம்பு ஒரு நாள்ல பலவீனமாகல இல்லையா, அதே மாதிரி ஒரு நாள்ல அது சரியாகாது. இட் டேக்ஸ் டைம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெடிக்கல் டிஸ்க்ளைமர் இருக்கு. வயசாகிறதால முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கிராஜுவலா, மெதுவா நடக்கும். ஆனா திடீர்னு கொத்து கொத்தா முடி கொட்டுது அல்லது தலையில ஆங்காங்கே பேட்சா வழுக்கு விழுது அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க உடனே ஒரு டாக்டரை பார்க்கணும். ஏன்னா அது தைராய்டு பிரச்சனை, விட்டமின் டி குறைபாடு அல்லது ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகளோட அறிகுறியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல சாதாரண உணவு மட்டும் பத்தாது, ப்ரொஃபஷனல் மெடிக்கல் அட்டென்ஷன் கண்டிப்பா தேவை. இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நாம பார்த்ததிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அல்ல, அது உங்கள் உடல் உங்களுக்கு அனுப்பும் ஒரு எச்சரிக்கை செய்தி. உங்க உடம்புல ஏதோ ஒரு சத்து குறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுற மொழிதான் அந்த முடி கொட்டுறது. அந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு மேலோட்டமா எண்ணெயும் ஷாம்பூயும் மாத்துறதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள உடம்புக்கு என்ன தேவைன்னு கவனிச்சா எந்த வயசுலயும் உங்க ஆரோக்கியத்தை சிறப்பா காக்க முடியும். அடுத்த முறை உங்க சீப்புல உள்ள முடிய பார்க்கும்போது வெறும் ஷாம்புவா மாட்டுவது பற்றி யோசிப்பீர்களா, அல்லது உங்கள் உடல் என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்பதை கேட்பீர்களா? திங்க் அபவுட் இட்.